நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு லாங் டெர்முக்கு இந்த ஸ்டாக்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமாங்கிறத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் 2மே பார்க்கலாம். யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் இன்னைக்கு லீவ் அப்படியே மார்க்கெட் இருந்திருந்தாலும் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2% மேல நல்ல ஒரு டவுனு. குளோபல் மார்க்கெட் எல்லாமே நல்ல ஒரு டவுனு 3% பார்த்தீங்கன்னா, நிக்காய் டவுனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தைவான்ல 2.5%, கோபிங்கிற ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் மார்க்கெட் நெனைக்கிறேன். அது 7.5% நல்ல ஒரு டவுனு. ஷாங்காய் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 1.5% நல்ல ஒரு டவுனு. அதுக்கப்புறம் டவ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 561 அதாவது ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கு 1.5% மேல. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளஸ்ல தான் முடிச்சிருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட்ல நேத்து எல்லாமே நல்ல ஒரு டவுன் தான். கடுமையான ஒரு டவுன்ல தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் லீவ்னால நம்ம தப்பிச்சோம். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு வச்சு செஞ்சிருப்பாய்ங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 2ஆம் தேதி மொத நாளே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்காங்க. எஃப்ஐல டி டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நேத்து மார்க்கெட் 200 பாயிண்ட் ரெக்கவர் ஆனுச்சு. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 கோடிக்கு மேல வாங்கியனால தான் நேத்து மார்க்கெட் ரெக்கவர் ஆனுச்சு. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் நேத்து 500, 600 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கும். முக்கியமா டிஐ இவ்வளவு வாங்குறதுக்கு காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட். நான் கூட எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் போட்டுட்டுருக்கேன். அந்த காசு வரவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்க ஸ்டாக் வந்து எஸ்ஐபில வாங்குவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட் எல்லாமே டவுனு. நம்ம சொன்ன அந்த 5 ஸ்டாக்க பத்தி நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்னா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, செஜிலிட்டி. இந்த ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. 18,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 20 நல்லாவே இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு கீழ ஒரு சுமாரான ஒரு ROE சொல்லலாம். புரமோட்டர் ஹோல்டிங் பரவால்ல 50 வச்சிருக்காங்க. பேஸ் வேல்யூ 10 இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 5,000 கோடிட்ட கடன் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடன் நல்லாவே குறைச்சிருக்காங்க. 1,232 கோடி தான் இருக்கு. டெப்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பெக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, ஹெல்த் கேர் ஃபோகஸ்டு டெக்னாலஜி. கிளையண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளையண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ரிசல்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சூப்பராவே குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். செப்டம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல சேல்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லாஸ்ட் டிசம்பரும் கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குடுத்துருக்காங்க. 26 இருக்கு. மார்ஜின் சூப்பரா பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 268 கோடி. நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு கீழ தான் இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குறைச்சிருக்காங்க. ரிசர்வ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் கூடிக்கிட்டே தான் இருக்கு. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 247 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் இந்த குவார்ட்டர் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா, நல்லாவே வித்திருக்காங்க. செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் பண்ணியிருக்காங்க. டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட இந்த ஸ்டாக் கூடியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. இதோடைய சார்ட்ட பார்க்கலாம். டெக்னிக்கல் சார்ட். என்ன ஃபேக்ட் இருக்கோ அத தான் நம்ம காமிக்கிறோம். முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா, 2025 பிப்ரவரி சப்போர்ட்குள்ள தான் அந்த ஸ்டாக் வந்திருக்கு இப்போதைக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, மெனி டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில தான் இருக்கு. இத பிரேக் அவுட் பண்ணுதா? இல்ல இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப வீக்கா இருக்கு. பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்துச்சுன்னா, நமக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு அண்டர் வேல்யூ தான் இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக்கு, நல்ல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு ஆர்இசி. ஆர்இசி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். இப்ப மெர்ஜர் ஆகப்போகுது ஆர்இசியும், பிஎஃப்சியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப்பு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 52 வார லோல தான் இருக்கு. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குடுக்குறாங்க. 5.31. பேஸ் வேல்யூ 10 இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய போனஸ்லாம் குடுப்பாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆர்இசி வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இது பண்றாங்க. ஃபைனான்ஸ் பண்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கடன் அதிகமா இருக்கும். இது ரிசல்ட் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்க்கும்போது, டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்க்கும்போது, ஃப்ளாட்டா தான் இருக்குங்க. சேல்ஸ் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ஃபைனான்சியல் மார்ஜின் கம்மியா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கும்போது, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர், இயர் ஆன் இயர் 2மே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் இருக்கு. பெருசா ஒண்ணும் இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. ஆனா நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. இப்போ நல்ல ஒரு ரேட்ல தான் கிடைக்குது இப்போதைக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டியிருக்காங்க. பப்ளிக்லயும் இந்த ஸ்டாக் கொஞ்சம் கூடியிருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸும் ஆகுமா? இல்ல வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழ வருமான்னு தெரியல. மெனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ரீசென்ட்டா ஆயிட்டு இந்த 1 வருஷத்துல. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அடுத்து 2023 சப்போர்ட் தான் அந்த ஸ்டாக்குக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க.
அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக்கு ஒரு ரூ. 50க்கு கீழ உள்ள ஸ்டாக்கு தான் எம்.சுமி. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். மதர்சன் சுமி ஒயரிங். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் டூ லார்ஜ் கேப்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூவேஷன் கூட தான் இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒயரிங் செக்டார்ல இருக்காங்க. ஆட்டோமொபைல் செக்டார்ல ஒயரிங்ல இவங்க தான் 40% வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துல நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சேல்ஸ் ஓரளவுக்கு பரவால்ல. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஓட 11 தான் குறைஞ்சிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 9 கோடி கூடியிருக்குங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நம்ம பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. எஃப்ஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு விக்கவே இல்ல. கொஞ்சம் லைட்டா தான் வித்திருக்காங்க. டிஐஏ கூட்டியிருக்காங்க. பப்ளிக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் கம்மியா இருக்கு. இதோட ஸ்டாக்கையும் நம்மளுடைய முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் வந்து நிக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். ரூ. 50க்குள்ள 2 ஸ்டாக் நம்ம பார்த்துருக்கோம். சஜிலிட்டியும் இதுவும் ரூ. 50க்கு கீழ உள்ள ஸ்டாக்கு. ஒரு மாசம் ஒரு ரூ. 1000 ரூ. 2000 நம்ம குறைந்த சம்பளத்தில வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எம்.சுமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான ஒரு பேரலல் சேனல். புல்லிஷ் பேரலல் சேனல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு சப்போர்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நிக்குது இந்த ஸ்டாக்கு. ஆல்ரெடி மெனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுத்திருக்கு. 1, 2, 3, 4 இப்போ 5வது டைம் வந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் 1, 2, 3 டைம் டச் பண்ணியிருக்கு. இந்த பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா கீழ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதோட அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மைனர் சப்போர்ட் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் மைனஸ் லாங் சப்போர்ட்டும் பார்க்கையில இதுதான் முக்கியமான ஒரு சப்போர்ட். இதுவரைக்கும் வருமான்னு தெரியல. அதுக்கு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேரலல் சேனல்ல பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் அடுத்து இங்க வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது நம்ம 4வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இஹெச் லிமிடெட். இஹெச்ல 2 இருக்குங்க. இஹெச் அசோசியேட் ஹோட்டல் இருக்கு. இஹெச் லிமிடெட். இஹெச் லிமிடெட் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்தியாவுல அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் வர்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ரொம்ப முக்கியம். இந்தியன் ஹோட்டல், டாடா குரூப் அதுக்கப்புறம் உள்ள ஸ்டாக்ல இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஹோட்டல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓபராய் இந்த மாரி நெறைய ஹோட்டல், லக்ஸரி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மெயின்டெயின் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர் வேல்யூல தான் இருக்கு. 25 பில இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா டீசென்ட்டா இருக்கு. பேஸ் வேல்யூ 2 இருக்கு. கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 52 வாரம் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இஹெச் ஹோட்டலு. நெறைய ஹோட்டல் ஸ்டாக் இருக்கு. இது வந்து கொஞ்சம் பிரீமியமான ஹோட்டல்ல ஹேண்டில் பண்ற ஹோட்டல் ஸ்டாக் இது. நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனி தான். சேல்ஸ் வந்து பார்க்கையில நல்லாவே கூடியிருக்கு. குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் இயரும் சரி நல்லாவே கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னாவே, லாஸ்ட் குவார்ட்டர்ல 26 பண்ணியிருக்காங்க. அதுல 43 நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர்ல 45 கம்பேர் பண்ணும்போது 2% கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 255 கோடி குவார்ட்டர் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் மட்டும் கொஞ்சம் அடியா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வித்திருக்காங்க. பப்ளிக்ட்டயும் இந்த ஸ்டாக் வித்திருக்காங்க கொஞ்சம். இப்போ 52 வாரம் லோல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. ஹோட்டல் ஸ்டாக் யாரும் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்து, வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. இந்த ஸ்டாக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணதில்ல. ஏன்னா, இது ஒரு நல்ல ஒரு கம்பெனி. ரொம்ப நாளா வாட்ச்ல நான் வச்சிருக்கேன் இந்த ஸ்டாக்க. இப்போ ஒரு நல்ல ஒரு கட்டத்தில வந்து நிக்குது. அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி ஒரு முக்கியமான சப்போர்ட் லைன் தான் இருக்கு. ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் சப்போர்ட் எடுத்து 2வது டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ண மாரி தான் தெரியுது. வீக்லி சார்ட். அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2023 சப்போர்ட் தான் இந்த ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வருதான்னு பார்க்கலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணி, நீங்க அனலைஸ் பண்ணி பொறுமையா வாங்குறதா இருந்தா, நீங்க செபி ரிஜிஸ்டர கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. எல்லாமே நம்ம பார்க்குற டிஃபரெண்ட் ஃபார்மா பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார்ல உள்ள ஒரு கம்பெனி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல், அதுக்கப்புறம் ஹோட்டலு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஆஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எக்யூப்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 கோடிக்கு மேல உள்ளது. கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நியர் டூ 52 வாரம் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 25 கீழ இருக்கு. ஒரு சுமாரான ஓரளவுக்கு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ 1க்கு கீழ இருக்கு. பைசஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் மொபைல் கிரேனு, மொபைல் டவர் கிரேனு, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மென்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்க் லிஃப்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. காம்பேக்டரு, மோட்டார் கிரேடு. காம்பேக்டர்னா நம்ம வந்து ரோடு போடும்போது நம்ம அந்த காம்பேக்ட் பண்ணுவோம்ல, அமுக்குவோம் நல்லா ரோடு அந்த மாரி டிராக்டர், ஹார்வெஸ்ட் எல்லாமே பண்றாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, 63% பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்காங்க மொபைல் கிரேன்ல. மேனுஃபேக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் நல்லா இருக்காங்க இந்தியாவுல செக்மென்ட்ல டொமஸ்டிக்லயும் சரி.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இத ரிசல்ட் பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சேல்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர். இயர் ஆன் இயர் பார்க்கும்போது கொஞ்சம் இதா இருக்கு, ஃப்ளாட்டா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரிங் குவார்ட்டர்லயும் நல்லா இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துல அந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்றவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 5 வருஷத்துக்கு நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி ஓரளவுக்கு நல்லாவே சூப்பரா வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா கிடையாது கம்பெனில. 1750 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வச்சிருக்காங்க. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி. நீங்களும் டீப்பா அனலைஸ் பண்ணி பாருங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. எஃப்ஐ கிட்டயும் நல்லா ஹோல்ட் பண்றாங்க 10% மேல. டிஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5% இருக்கு. பப்ளிக் கிட்ட இந்த ஸ்டாக் இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க பத்தி. ஏசி உடைய நம்ம சார்ட்ட பார்த்துரலாம். இந்த கம்பெனி என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம். சார்ட்ட பார்க்கையில. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியரிஷ் பேரலல் சேனலுக்குள்ள இந்த ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயி, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணிட்டு மறுபடியும் அந்த சப்போர்ட்க்கு வந்துகிட்டு இருக்கு. 2023 ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2025 சப்போர்ட் தான் இது. இந்த சப்போர்ட் தான் வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். டபுள் டாப் மார்க்கெட் போட்டு இந்த ஸ்டாக் கீழ வந்துட்டு இருக்கு. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு இங்கே தான் இருக்கு. 2023 சப்போர்ட் இங்க தான் இருக்கு. இதுவரைக்கும் வருமான்னு தெரியல. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்க 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தாங்க. எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் செக்டார். நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது, நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு செல்லிங் பிரஷர் இருக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. பயப்படாம நல்ல ஸ்டாக்க நீங்க போர்ட்ஃபோலியோல வச்சிருந்தீங்கன்னா, அதுல நீங்க ஆவரேஜ் பண்ணலாம். பயந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஜெயிக்க முடியாது. கையில காசு இருந்தா ஆவரேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா போர்ட்ஃபோலியோல ஓப்பன் பண்ணாம பேசாம நம்ம சொந்த வேலைய பார்த்துட்டு இருக்கலாம். அதனால பயப்படாம நீங்க இருக்கிறது நல்லது என்ன பொறுத்தவரை. ஏன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க்ன்னு தெரிஞ்சு தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால ஸ்டாக் மார்க்கெட்ட புரிஞ்சுக்கிட்டு, அதோடைய ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. சும்மா கண்ண மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய கேப்பிட்டல் லாஸ் ஆயிரும். கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்க முயற்சி பண்ணுங்க. சாட்டர்டே, சண்டே லீவ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி படிங்க. அதோட எந்த கம்பெனி நீங்க வச்சிருக்கீங்களோ, அது டெக்னிக்கல், அது ஃபண்டமெண்டல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. தெரியாம எந்த ஒரு ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய கேப்பிட்டல் லாஸ் ஆகும். இது என்னுடைய வியூ. அதான் நான் சொல்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னும் ஒரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.